ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவியை நிறைய மெத்தடில் பண்ணலாம். நான் ஒரு சிம்பிளான மெத்தடில் இப்போ பண்ண போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி. இது எல்லாத்தையும் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமே நம்ம சிக்கன் கிரேவி பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் போட்டு இந்த கிரேவியை பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான ஒரு அரை மூடி தேங்காய் நான் எடுத்துகிட்ருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான மசாலாக்களை ஆட் பண்ணி இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கல்பாசிப்பூ, பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ குக்கரில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணணும். அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்ச விழுதை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து நம்ம இப்போது இதில் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண போகிறேன். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் காரமாக இருந்ததுன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி கூட போட்டு பண்ணிக்கலாம். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய், சோம்பு, கசகசா, பொட்டுக்கல்ல விழுதை இப்போ இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா சிக்கனில் ஏற்கனவே தண்ணி கொஞ்சம் வரும். அதனால் நான் சும்மா இந்த தேங்காவை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தான் தண்ணி விட போகிறேன். அதிலே குக்கரில் வெந்துடும்.
இப்போ லைட்டாக நான் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு குக் பண்ண போகிறோம். இந்த குக்கர் வந்து முன்னாடி ஒரு ஹையில் வச்சுட்டு இருக்கும்போது ஒரு புசு புசுன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமே ஆஃப் பண்ணிடணும். மற்ற குக்கரில் நம்ம எப்போவும் எப்படி சிக்கன் பண்ணுவோமோ அதே மாதிரி வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே டைமிங்க்கு. இப்போது நம்மளுக்கு ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கிரேவி எப்படி வந்திருக்குன்னு. இப்போ கரெக்டாக தண்ணியெல்லாம் கரெக்டான அளவில் கிரேவி இருக்குது. இதை நம்ம சாதத்துக்கு சப்பாத்தி எதுக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சிக்கன் கிரேவி ரெடி.